यत्र यत्र चतुर्वक्त्र श्रीमद् भागवतम भवेत गच्छामि तत्र तत्राहम गौर्यथा सुतवत्सला. பகவான் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எங்கெங்கெல்லாம் கன்றுக்குட்டி போகிறதோ அங்கெங்கெல்லாம் பாசத்தோடே தாய் பசு பின்னால் தொடருகிறது. எங்கெங்கெல்லாம் பாகவத பாராயணத்தை செய்பவன் செல்லுகிறானோ அங்கெங்கெல்லாம் தாய் போன்ற கண்ணன் அவர்கள் பேர்ல இருக்கிற அன்போட பின்தொடர்ந்து செல்லுகிறார். அப்ப இந்த ஸ்லோகத்திலேயே கன்றுக்குட்டி, தாய் பசு ஆகியவை பேசப்பட்டுள்ளன. இன்னைக்கு நாம பார்க்க போறதும் பூமாதேவி பசுவாக நின்றாள், ஒன்றொன்று கன்றாக நின்றது. ஆரோ ஒருத்தர் கறந்தார், ஏதோ ஒரு பாத்திரத்தை கொண்டு கறந்தார், ஒரு வகையான பாலை கறந்தார். நாம தினப்படி எதை பார்க்கிறோம்? பசுமாட்டை பார்க்கிறோம், பாத்திரத்தை பார்க்கிறோம், கறக்கிறவரை பார்க்கிறோம், பாலை பார்க்கிறோம். எத்தனை நாளானான்னு இதையே தானே பார்ப்போம். ஆனா இப்ப நாம பார்க்க போறது பசுமாடு மட்டும் பூமி பிராட்டி, அதுல மாறுதலே இல்லை. ஆனா வெவ்வேறு கன்றுகள் மாறப்போறது, வெவ்வேறு பாத்திரம் மாறப்போறது, பாலே மாறப்போறது, கறக்கிறவர் மாறப்போகிறார். அதைத்தான் அடுத்த அத்தியாயம் சொல்லுகிறது. 4வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் பிருத்திவி பூமாதேவி, அவளிடத்தில் பிருது மகாராஜா எப்படி கறந்தெடுத்தார் என்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நேற்றைக்கு நாம சந்திக்கும் போது பார்த்தது, பூமாதேவி பிருது மகாராஜனிடத்திலே வேண்டினாள், என்னை நீர் கொன்று விட்டீர் என்னால் எந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு பார்க்கிறீரோ அந்த மக்களை எல்லாம் எங்க வாழச் செய்வீர்? பூமியில தான் அனைவரும் வாழ்ந்தாக வேண்டும், என்ன கொன்னுடணும்னு சொல்றீர். அப்ப நான் கொலை உண்டு போனால் மக்களை எந்த இடத்தில் இருக்க செய்வீர்? மேலும் பெண்ணை கொன்றோங்கிற பெரும் குற்றம் உமக்கு வரும். நீர் ராஜாவாக நாட்டை நன்கு ஆள வேண்டுமே தவிர என்னை கொன்று பாபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. மேலும் நீர் என்ன இதெல்லாம் அறியாத சாதாரணப்பட்டவரா? பகவான் விஷ்ணுவனுடைய அவதாரம். அதைத்தான் கீழே நாம பார்த்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். நூனம் பதேஷஸ்ய சமீஹிதம் ஜனைஹி தன் மாயையா துர்ஜய ஆத்மகிருதாத்மபிஹி ந லக்ஷ்யதே யஸ்த்வகரோதகாரயத் யஹ அநேக ஏகஹ பரதஸ்ச ஈஸ்வரஹ. ஈஸ்வரன் அனைவரை காட்டிலும் மேம்பட்டவன், அனைவரை காட்டிலும் வேறுபட்டவன். ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷணன், தன்னை காட்டிலும் இதர வஸ்துக்கள் ஸ்வ இதர அனைத்து வஸ்துக்களை விட பகவான் வேறுபட்டவராக இருப்பார், உயர்ந்தவராகவும் இருப்பார். ஓரொரு வஸ்துவை விட பெருமாள் வேறுபட்டவர். ஏனால் அச்சித்த காட்டிலும் அவர் வேறுபட்டவர், சித்து ஜீவாத்மாக்கள் அனைத்த காட்டிலும் வேறுபட்டவர். நாம் பகவானுக்கு நமக்கும் வேறுபாடில்லை என்று நினைத்து கொள்ள இயலாது. பகவான் வேறே, நாம் வேறே, அச்சித்து வேறே, சித்து வேறே, ஈஸ்வரன் வேறே. ஏன் இவர்களை வேறே வேறே என்று சொல்லுகிறோம்? ரொம்ப அழகா அர்த்தம் சொல்றார். அநேகா ஏகா பரதச்ச ஈஸ்வரஹ. ஈஸ்வரன் நியமிப்பவன். ஒருத்தர் நியமிக்கிறார், ஆணை செலுத்துகிறார்னு சொல்லிட்டாலே அப்ப மற்ற பேர் ஆணை செலுத்தப்பட வேண்டும். ஒருத்தர் பகவான் சுவாமின்னு சொல்லிட்டாலே அப்ப நாம் அனைவரும் தாசர்களாக சொத்தாக இருக்க வேண்டும். ஒருத்தர் ஆத்மான்னு சொல்லிட்டாலே அப்ப மற்ற பேர் உடலாக இருக்க வேண்டும். ஒருத்தரை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு சொன்னாலே அப்போ அவரால் நிறையப்பட்டதாகத்தான் மற்றவை அனைத்தும் இருக்க வேண்டும். பகவான் எப்படி இருக்கிறார்? நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். அவர் ஒருத்தர், அவர் நித்தியர், அனைவரும் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர், அனைத்து அறிவும் படைத்தவர். ஆக நித்யக ஏகக சேதனக. இப்படிப்பட்ட பகவான் நாம வேண்டுகிற அனைத்தையும் கொடுக்கிறார். அவர் நித்தியனாக இருக்கிறார், நாம் எல்லாரும் நித்தியர்களாக உள்ளோம். அவர் ஒருத்தராக இருக்கிறார், நாம் பலராக உள்ளோம். அவர் அதீத அறிவு, அனைத்து அறிவும் படைத்தவராக இருக்கிறார், நாம் அதில் குறைந்தவர்களாக உள்ளோம். இப்படிப்பட்ட பகவான் அடியார்கள் கேட்கும் அனைத்தையும் கொடுக்கிறார். இது உண்மை. ஆனா இந்த இடத்துல இப்ப கதையே மாத்தி நடக்க போறதே. நாம எதை கேட்டாலும், ஜீவர்கள் எதை கேட்டாலும் அதை பகவான் கொடுக்கிறார். அதனாலதான் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் காஞ்சி தேவப்பெருமாளை பற்றி ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் பாடியிருக்கார். ஸ்ரீநிதின் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதியம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரயே
கேட்பவர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆனா ஒரு மாறுதலுக்கு இப்ப பகவானே கையேந்தி நிற்கிறார். பகவானே பிருத்துவாக பிறந்தார். பிருத்து பூமாதேவியின் இடத்துல இப்ப கையேந்தி இருக்கிறார். அவளை கொல்ல வந்தார். ஆனா பிருத்து வேண்டினால் என்னை கொன்று விட்டு, பூமாதேவி பிருத்துவனிடத்தில் வேண்டுகிறாள், என்னை கொன்றுவிட்டு மக்களை எங்கு வைப்பீர், பெண் கொலை வேண்டாம். உடனே பிருத்து முடிவெடுத்தார், அப்ப எப்படி சொத்தை கொடுக்க போறேன்னு சொல்லு. பூமாதேவி பதில் சொல்றா, நான் பசுவின் வடிவத்தை எடுத்து நோடுறேன், அது கொண்டு நீர் ஒத்தொத்தர கண்ணுக்குட்டியா வச்சு வச்சு எல்லாத்தையும் கறந்து கொள்ளும். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எல்லாத்தையும் கறந்துக்குங்கன்னு சொல்றோம், வெவ்வேற கன்றுகள்னு சொல்றோம், வெவ்வேற பால்னு சொல்றோம், வெவ்வேற பாத்திரம்னு சொல்றோம், வெவ்வேற கரக்கரவான்னு சொல்றோம். இதெல்லாம் நிறைய வேறுபாடுகளோட கூடினது. அநேகம் அநேகம் அநேகம், நானா பல பல பல. ஆனா அதே சாஸ்திரம் என்ன சொல்றது, அநேகா ஏகா. பகவான் ஒருத்தன்னு சொல்றது, பகவானை பலன்னு சொல்றது. அவனை ஒருத்தன்னு பார்த்தால் அது உண்மை, அவனை பலன்னு பார்த்துட்டா அது பொய் என்பது அத்வைத மதம். ஆனா விசிஷ்டாத்வைதத்தின்படி பார்த்தோம்னால் அவனை ஒருத்தன்னு பார்த்தாலும் உண்மைதான், அவனை பலர்னு பார்த்தாலும் உண்மைதான். அவன் ஏகம்ங்கிறது சரிதான், அவன் பகு அநேகம்ங்கிறதும் சரிதான். எப்படி ஒண்ணுங்கிறதும் சரியா இருக்குமா, பலங்கிறதும் சரியா இருக்குமா? இருக்குமே. இப்போ அடியனுடைய கை எடுத்துப்போமே, கைன்னு பார்த்தா ஒண்ணுதான், ஆனா கைக்குள்ள இருக்கிற அவயவங்கள் அனைத்தோட சேர்த்து பார்த்தால் பல. அப்ப பிரம்மத்துக்கு அவயவம் உண்டான்னு கேட்டால் சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோட கூடித்தானே உள்ளது. அதைத்தான் விசிஷ்ட அத்வைதம்னு சொல்றார்கள். விசிஷ்டம்னா கூடியது, சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோடே கூடியிருக்கும். கூடியிருக்கிற பிரம்மம்னு பார்த்தா அது ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அந்த பிரம்மத்தோட கூடி இருக்கிறது எது எதுன்னு பார்த்தா பல பல பல. ஆத்மாக்களும் பலர், அச்சேதனமும் எத்தனையோ. ஆத்மாக்களும் பகவானும் வெவ்வேறுபட்டவர்கள். பரமாத்மா வேறே, ஜீவாத்மா வேறே, அச்சித்து வேறே. ஆனா ஜீவர்களும் அச்சித்தும் பரமாத்மாவான பரபிரம்மத்தோடே எப்போதும் கூடியிருக்கிறார்கள், விட்டு பிரிய மாட்டார்கள். அவனை சார்ந்தேதான் இருப்பார்கள், அவனுக்கு பெருமை சேர்த்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிரம்மத்தை ஏகம்னு சொல்லலாம், அநேகம்னு சொல்லலாம். ஏகோனைக சவக்கிம் என்று விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துல சொல்றோம் இல்லையோ, ஏகஹ ந ஏகஹ. பகவானை ஏகஹான்னு சொல்றது, ந ஏகஹான்னு சொல்றது. அவனை ஏன் ஏகன் ஒன்றுன்னு சொல்றா? ஏனெனில் ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம். கம்பர் கம்பராமாயண பாடல்ல தெரிவிக்கிறார், அவனை ஒன்றுன்னு சொன்னால் ஒன்றுதான். என இது இத்தனையோட சேர்ந்திருக்கிற பகவான் ஒன்றுதான், அவனுக்கு நிகராக மற்றொருத்தர் கிடையாது. அப்ப பலன்னு சொல்லலாமான்னா அவனோட கூடி இருக்கிறது எத்தனைன்னு பார்த்தா பல பல பல, அப்ப பலதுன்னு சொல்லலாம். அதனாலதான் ஏகோனைக சவக்கின், ஏகஹான்னு சொல்லலாம், ந ஏகஹான்னு சொல்லலாம். இங்க அதே தான் கொண்டாடுறாள் பூமாதேவி. யஹா அநேகஹ ஏகஹ பரதச்ச ஈஸ்வரஹ. இப்ப அவளுக்கு ஒரு வாய்ப்பு, பெருமானே கையேந்தி நிற்கிறார், இவள் பெருமானுக்கு கொடுக்க போகிறாள். ஆச்சரியமான 18வது அத்தியாயம். யுத்தம் பிருதும் அபிஷ்டூய ருஷா பிரஸ்புரித ஆதாரம் புனராஹவ பீதா சம்ஸ்தப்யாத்மனாத்மனா வத்சம் கல்பயமே வீர ஏனாஹம் வத்சலா தவ தோக்ஷ்யே க்ஷீரமயான் காமான் அனுரூபஞ்ச தோஹனம் தோக்தாரஞ்ச மகாபாஹோ பூதானாம் பூதபாவன அன்னமீப்சித மூர்ஜஸ்வத் பகவான் வாஞ்சதே யதி. நீ மட்டும் என்னிடத்தில் எல்லா சொத்தையும் எடுத்துக்கணுங்கிற ஆசை இருந்தா முதல்ல உதடு துடிக்க, நெற்றி வியர்க்க, முதல்ல கோவப்படுறதை நிறுத்து. கோவப்படுறதுனால ஒரு காரியம் ஆக போறதில்லை. என்னிடத்தில் கேள், எப்படி சொத்து வேணுங்கிறத கேள். நீ தீய அரசன் இருந்த போது சொத்தை மறைத்து கொண்டாய், நான் இப்ப நல்லாட்சி புரிய வந்திருக்கிறேன், ஆகையால் அனைத்து சொத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற அரசனே கேள், தாராளமா கொடுக்கிறேன். யாங்கள் ஆறும் சொத்தை எங்களிடத்தில் வைத்து கொண்டதில்லை. மாம்பழம் என்னைக்கும் தனக்குன்னு மாம்பழம் காய்ச்சதோ பழுத்ததோ இல்லை, தென்னை மரம் என்னைக்கும் தனக்குன்னு இளநீரோ தேங்காயோ காய்ச்சதே இல்லை, நமக்காகத்தான் எல்லாமே. ஆனா ஏன் மறைச்சு நோடுறார்கள்? சத்துக்களிடத்துல தான் நல்ல வஸ்துக்கள் போகணும். தீயவர்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் போட்டு இறைச்சோம்னால் அணு ஆயுதம் இருக்கு, அது தீயவர்கள் இருக்கிற இடத்துல அணுதாயத்தை போட்டு போனோம்னா தப்பான வழிக்கு பயன்படுத்திட மாட்டாடோ?